சத்தியவசன நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருக்கும் எனது அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு சின்ன வயதில் இன்னும் நினைவு இருக்குது. அந்த நுளம்புகள் வருகிற வேளையிலே அந்த நுளம்புகளை அந்த கொசுக்களை அடிப்பதற்கு சிறு வயதிலே இப்போ இருக்க மாதிரி எலக்ட்ரிக் அந்த ரக்கெட் எல்லாம் இருக்கவில்லை, பேட்ரி போட்டு செய்கிறதெல்லாம். சில நேரங்களில் இன்னும் நினைவு இருக்குது. தேங்காய் எண்ணெயை ஒரு பிளேட்டில் தடவி அந்த நுளம்புகளை அடிக்கிறது சின்ன வயதில். காலம் மாறுற நேரம் காயில் எங்களுக்கு வரும், மாஸ்கிட்டோ காயில்கள், அதை நாங்கள் பாய்ப்போம். எனக்கு இன்னும் நினைவு இருக்குது. ஒரு முறை நான் பாடசாலையில் படிக்கிற வேளையில் அந்த பாடசாலையில் நுளம்புகள் ஒரு இடத்துல அதிகமாக இருக்கிறபடினாலே எனது ஆசிரியர் சொன்னார், அந்த நுளம்பு சுருளை பச்சை வச்சுட்டு அப்படியே நான் தான் அந்த கிளாஸில் மொனிட்டேன். அன்றைக்கு வச்சேன். அடுத்த நாள் வர்ற நேரம் நான் அதை எடுத்து க்ளீன் பண்ண மறந்துட்டேன். இன்னும் எனக்கு நினைவு இருக்குது. எனது ஆசிரியர் என்னை கூப்பிட்டு அவர் சொன்னார், நீ அதற்கு முதல் நாள் வச்ச, ஆனால் அன்றைக்கே நீர் அதில் இருக்கிறதான சாம்பல்கள் எல்லாத்தையும் இல்லாட்டி அதில் நுழச்சுருள் அந்த கோயிலில் எரிஞ்சதுக்கு பிறகு எடுக்கிற எல்லாவற்றையும் நீ க்ளீன் பண்ணியிருக்கணும்னு சொல்லி, இல்லாவிட்டால் நீயே கொண்டு போகணும்னு சொல்லி அவர் என்ன தெரியுமா செய்தார், ஒரு பேப்பரை எடுக்க சொல்லிவிட்டு அந்த பேப்பரில் எல்லாம் அந்த சாம்பல்கள் எல்லாம் எரிந்து போனதை எல்லாத்தையும் அதில் போட்டுட்டு எல்லாம் பேக் பண்ணி ஒரு பொட்டலமாக கட்டி அவர் சொன்னார், இதை நீ கொண்டு போய் வீட்டில் நீ எரிஞ்சு போடணும்னு சொல்லி. இப்பொழுதும் எனக்கு அது மறக்க முடியாததுக்கான காரணம் என்ன தெரியுமா? அவர் சொன்ன சொல், நீ சாம்பலை போட வேண்டிய இடத்திலே நீ போட வேண்டும். வேதாமத்திலே போடப்பட்டிருக்கான் பானுங்களே. நீங்கள் யோசிக்கலாம், எப்படி சாம்பலை குறித்து என்னத்தை கதைக்குதுன்னு சொல்லி யோசிக்கலாம். வேதாகமத்திலே இயேசுவானவரின் ஒரு பணி கூட ஒரு விதத்தில் அந்த சாம்பலோடு ஒப்பிட்டு பேசுகிறார். அப்படிப்பட்ட வசனத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்வோமா? ஏசாயா 61 3 சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுக்கின ஆவிக்கு பதிலாய் துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எண்ணப்படுவார்கள். அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும். இந்த பகுதியில் இதுக்கு முதல்ல இருக்குதான வசனத்தை பார்க்குற வேளையிலே இயேசுவானவர் எப்படிப்பட்ட பணியை அவர் இந்த உலகத்திலே வாழுகிற வேளையிலே மனிதனாக இருக்கும் வேளையிலே செய்ய போகிறார் என்று சொல்லுகிற வேளையிலே 2 காரியங்கள் வருது. ஒன்று சீர்படுத்தவும். இதுக்கு முதல் பகுதியில் போடப்பட்டிருக்கு. அவர்களை சீர்படுத்துவது எப்படி தெரியுமா? ஒரு காரியம் அவர்களை அலங்காரப்படுத்துவது. எப்படி அலங்காரப்படுத்துகிறார்னா அவருக்கு இருக்க சாம்பலுக்கு பதிலான அலங்காரத்தையும். அதன் என்ன அர்த்தம்? சாம்பல் எங்களது வாழ்க்கையிலே எங்களோட வீட்டிலே நாங்கள் குப்பைகளை எரிச்சிருவோம். ஆனால் அந்த எரிச்ச சாம்பலை கொண்டு வந்து நாங்கள் வீட்டில் வச்சுருக்க மாட்டோம் தானே. அதை அகற்றுவோம், அதை அகற்றி போடுவோம். இதை அகற்றுவதற்காக தான் நாங்கள் இருக்கிற காரியங்களை நாங்கள் செய்கிறவங்களாக இருப்போம். ஆனால் இஸ்ரவேல் மக்கள் என்னத்தை செய்தார்கள்னு சொன்னால் சாம்பலை கட்டி அணைத்திருந்தார்கள். அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? எங்களது வாழ்க்கையிலே அன்பானவர்களே சில காரியங்கள் எங்களை எரித்து போட்டிருக்கும். கடந்த காலத்திலே எங்களுக்கு விருப்பம் இல்லாத செயல்கள் நடந்திருக்கும். இல்லாட்டி சில பேர் சொன்ன வார்த்தைகளாக இருக்கும். பெற்றோர், எங்களோட குடும்ப உறவுகள், சில நேரம் நாங்கள் வேலைத்தளத்தில் இல்லாட்டி எங்களது வணக்க ஸ்தலங்களிலே நடந்து கொண்ட சில காரியங்கள் எங்களுக்கு ஒரு காயாத ஒரு புண்ணை காயத்தை ஏற்படுத்துறது மாத்திரமல்ல, அது எரிந்தாலும் அது முடிஞ்சிருக்கும். ஆனால் அதனை மீதியாக சில காரியங்களை வச்சு கொண்டிருப்போம். எத்தனையோ வருடங்களுக்கு முன்பதாக நடந்திருக்கும். 20-21 வருடங்களுக்கு இல்லாட்டி 50 வருடங்களுக்கு முன்பதாக நடந்த காரியத்தையும் சில பேர் பாருங்க மறக்க முடியாமல் அதை வைத்துக்கொண்டு சந்தோஷமாக இருப்பதல்ல. அது அலங்காரத்தை கொடுக்காது, அலங்கோலத்தை கொடுக்கும். அநேகரது வாழ்க்கையிலே அந்த அலங்காரத்தை இழந்து போவதற்கான காரணம் என்னன்னு சொன்னால் தேவையற்ற காரியங்களை அவர்கள் பிடித்து வைத்திருப்பார்கள், அணைத்து கொண்டிருப்பார்கள். அதை அகற்றாவிட்டால் அலங்காரமாக இருக்க முடியாது. உங்களது வாழ்க்கையிலும் சில நேரம் சரீர ரீதியில் அலங்காரமாக அழகாக மேக்கப் பண்ணி வித்தியாசமான க்ரீம் எல்லாம் பூசி இருக்கலாம். சில நேரம் திருமணத்துக்கு வந்தவர்கள் அலங்காரமாக வருவார்கள். ஆனால் சில நேரம் அவருடைய உள்ளத்திலே அழுகை இருக்கும்.
எனக்கு இன்னும் நினைவு இருக்குது. ஒருவர் தனது திருமணத்துக்கு முன்பதாக 2 நாளைக்கு முன்பதாக நான் அவரோட இரவு கதைக்கிற நேரம் அவங்க சொன்னாங்க, இந்த திருமணத்துக்கு போகிற நேரம் எனக்கு பயத்தோடே போகிறேன். திருமணம் முடிக்க போகிற கடந்த காலத்தை அவர்கள் தெரிந்து சரியான பயப்பட்டார்கள். ஆனால் நான் அந்த திருமணத்தில் இருந்தேன். எல்லாருக்கும் முன்பதாக அழகாக போஸ் கொடுத்து சிரித்து கொண்டிருந்தாங்க. ஆனால் எனக்கு தெரியும், அதுக்கு முன்னால் எனக்கு சொன்ன காரியங்கள் எனக்கு தெரியும். சரி, எங்களோட வாழ்க்கையில் இருக்கும் நான்களே, மற்றவர்களுக்கு முன்பதாக சிரிப்போடு நகைத்து மற்றவர்கள் மத்தியிலே நான் அழகான, சந்தோஷமாக, திறமையாக, சிறப்பானவன் என்று காட்டிக்கொண்டிருக்கலாம். ஆனால் உள்ளுக்குள்ளே எரிந்து போனவர்களாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கலாம். உங்களோட வாழ்க்கையிலேயும் அப்படிப்பட்ட காரியங்களோடு நீங்கள் வாழ்றீங்களா? இளம் வயதில் சில சாம்பல்களை வைத்து கொண்டிருந்தாலும் அது பெரிதான பிரச்சனையாக தெரியாது. ஆனால் வயதாகின வேளையிலே அது வித்தியாசமான விதத்திலே வெளிவரும். கசப்பு, இல்லாட்டி இன்னொருவரை பழி வாங்கிறது, இல்லாட்டி இன்னொருவரை குறை சொல்லுகிற காரியங்களின் கடந்த காலத்திலே சில சம்பவங்கள் எங்களை எரித்து போட்டிருந்தாலும், அந்த எரிந்திருந்தாலும் அது சாம்பலாக எங்களிடையே இருக்கிறது. அதை அகற்றாவிட்டால் நாங்கள் அலங்காரமாக இருக்க முடியாது. பாவம் என்பதும் அப்படித்தான். இயேசுவானவர் இந்த உலகத்திலே வந்து எங்களது பாவத்திலே இருந்து எங்களை மீட்டெடுப்பதற்காக தன்னை கொடுத்தார். ஆகவே தான் இந்த பாவத்தோடு நாங்கள் இருப்போம்னா அலங்காரமான வாழ்க்கை இருக்க முடியாது. மற்றவர்களது பார்வையில் அலங்காரம் என்று நாங்கள் காட்டலாம். ஆனால் பாவத்தோடு வாழ்வது தேவனுக்கு முன்பதாக அலங்காரமற்ற ஒரு வாழ்க்கை. உங்களது வாழ்க்கையில் அந்த சாம்பல் என்று சொல்லுகிற விதத்திலே என்ன காரியங்கள் இருக்கு? சில பேரை மன்னிக்க முடியாத காரியம் இருக்கா? சிலர் கண்ட சில காட்சிகள் இன்னும் எங்களுக்கு மனதுக்கு வேதனையையும் கோபத்தையும் ஏற்படுத்துகிறதா இருக்குதா? சில பேர் எங்களை நடத்தின விதம், அதை நாங்கள் நினைச்சு கொண்டு நாங்கள் அப்படியே உள்ளுக்குள்ளே நாங்கள் வைத்து கொண்டிருப்போமா? அதை வைத்து கொண்டிருக்கோம்னா ஒரு காற்றடிக்கிற நேரம் அந்த சாம்பல் எல்லாம் வெளியே வரும். தேவையற்ற நேரையிலே அதையே நாங்கள் மற்றவர்களுக்கு வீசி அவர்களதையும் அலங்கோலப்படுத்துவோம். அந்த சாம்பலை அகற்றுவதற்கு தேவன் இந்த நாளிலே கேட்கிறார். தேவன் மாத்திரமே, கிறிஸ்துவானவர் மாத்திரமே அதை அகற்றுவதற்கு எங்களுக்கு சக்தியையும் பலத்தையும் கொடுக்கிறவராக இருக்கிறார். அவண்ணமாக மற்றவர்களுக்கு ஆண்டவர் எங்களை அழைச்சிருக்கார். அப்படிப்பட்ட ஒரு பணியை அலங்காரமாக மாற்றுவதற்கு ஒரு பணியை நாங்கள் மாத்திரம் அலங்காரமாக இருப்பதல்ல, உருவ சரீர ரீதியில் அலங்காரம் இல்லை, மற்றவங்களை சிறப்புள்ளவங்களாக, தேர்ச்சி உள்ளவங்களாக, எங்களை விட நல்லா வரவங்களை கண்டு பொறாமப்படுறோமா? மற்றவர்களையும் அலங்கரிக்க வேண்டிய பொறுப்பு தேவன் எம்மண்டும் கொடுத்திருக்கிறபடினாலே அதையும் நாங்கள் செய்வோம். எங்களிலே இருக்க சாம்பலையும் அகற்றுவோம். மற்றவர்களே இருக்க சாம்பலையும் அகற்றுவதற்கு ஒரு கருவியாக உங்களை பாவிப்பதற்கு தேவனிடம் உங்களை ஒப்புக் கொடுப்பீர்களா?